ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. நான் உங்கள் ஷஃபீக். இன்றைக்கான வீடியோவில் ஜீவா 47 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கலையே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜீவா அண்ட் டைரக்டர் ராஜேஷ் இன்னொரு படத்தில் சேர்ந்து ஜாயின் பண்ணுறாங்க. சேம் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் டைரக்டர். ஸோ சிவா மனசுல சக்தி அந்த ஒரு காம்போ திரும்பவும் ஒரு படத்தில் ஜாயின் பண்ண போகுது. ஸோ அது அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க, ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அதுக்கான ஃபுல் ஃபார்ம் ஜாலியாக இருந்த ஒருத்தன். ஸோ டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்குது, ப்ளஸ் ரொம்ப கேட்சியாக இருக்குது. வாங்க அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எப்படின்னு பார்த்தோம். வீடியோ கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. டைரக்டர் ஆஃப் SMS சிவா மனசுல சக்தி யுவன். Malik team, okay. Hi, Deepak. Hi. How are you? Hello, uncle. Oh, bro. Again, Bharat? Yes. You guys carry on. Okay. Yeah. Salam alaikum. ராஜேஷ் ஜீவாவா? Mutton kuskala. Jiva Rajesh. மட்டன் குஸ்காவா? SMS ஓகே. என்னங்க என்ன கெட்டப் இது? அது என்ன மேட்டர்னா, யுவன் சார் துபாயில இருக்காரு. அங்க போயிட்டு அவர் வைப்லயே போய் சாங் வாங்கிட்டு வாங்கன்னு ப்ரொடியூசர் சொன்னாரு. ஏங்க இப்படிலாம் பண்ணா சாங் வராது. எனக்கு உங்களை பார்த்தா சிரிப்பு தான் வருது. இப்போ நாங்க என்ன சார் பண்ணோம்? ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க. அது முடியாது ப்ரோ. ஏன்? ஆக்சுவலி ப்ரோ, நாங்கள் உள்ள ஒன்றும் போனோம், கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீ ஆகிட்டோம். சரி, கண்ணாடியாவது கழட்டுங்க. இல்ல சார், முடியாது சார், பழகிடுச்சு. சரி வாங்க பழகலாம். A few minutes later. நம்மள ஷேக் கெட்டப்ல பார்த்து ஷாக் அப்படியா? ஆயிட்டாரு. ஷாக் ஆகுற மாதிரியா இருக்கு. ஐயோ பயங்கர கேவலமா இருக்கு. ஹாய் சார். கமெண்ட்ஸ்ல வந்து எல்லாரும் SMS 2 வந்து கேக்குறாங்க. இல்ல SMS 2 இல்ல சார். அது வந்து SMS வைப்ல ஒரு படம். SMS யூனிவர்ஸ்ல ஒரு படம் வேணா சொல்லலாம். இந்த LCUல இந்த SMSU ஆனா ஸ்டாண்டர்ட் ஒன். வாவ், அதெல்லாம் இருக்கட்டும், கதை சொல்லுங்க. ஒரு லவ் ஸ்டோரி, ஃபுல் கலாய், ஜாலியா இருந்த ஒருத்தன், ஒரு ரிலேஷன்ஷிப் அவனை எப்படி நொந்து நூடுல்ஸ் ஆக்கி, வெந்து ஃப்ரைட் ரைஸ் ஆக்கி, வாஷிங் மிஷின்ல போட்ட துணி மாதிரி அடிச்சு துவைச்சு காய போடுது. சூப்பர். இதான் சார் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு கனெக்ட் பயங்கரமா இருக்கு. செமையா இருக்கும் சார். சரி, டைட்டில் என்ன ப்ரோ? அதான் சொன்னாரே டைட்டில், ஜாலியா இருந்த ஒருத்தன். ஜாலியா இருந்த ஒருத்தன். அப்போ உங்க ஸ்டைல்ல ஷார்ட் ஃபார்ம்ல அதான் சார், ஜாலியா இருந்த ஒருத்தன். JIO. ப்ரோ 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 அதை சொல்லிடாதீங்க, அப்புறம் காப்பி ரைட்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை சார். நம்ம ஃபேமிலியில C ஃபார் கேட் கவுன்னு சொல்லி வளர்த்தாங்க. அவர் ஃபேமிலியில C ஃபார் காப்பிரைட் தான். சும்மா சார், ஜஸ்ட் ஃபார் ஃபன். ரொம்ப ஓவரா சார், உங்களை பார்க்கறதுக்காக கஷ்டப்பட்டு துபாய் வரைக்கும் வந்திருக்கோம். கம்போசிங் எப்போன்னு சொல்லிட்டு. கம்போசிங் SMS எவ்வளவு நாள்ல பண்ணோம் சார்? 3 நாள்ல எல்லா சாங்கும் முடிச்சிட்டோம். 3 நாள். 3 நாள் இல்லையா? 3 நாள். வாவ், சூப்பர். இது 2 நாள்ல செஞ்சிருவோம் சார். கவலையே படாதீங்க. சூப்பர் சார். அந்த 2 நாள் எப்போ வரும்னு சொல்லிட்டு. 2 நாள் எப்போன்னு நான் உங்களுக்கு ஃபோன்ல சொல்றேன். ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு போறாரு. பண்ணுவாரா? அவர்லாம் பெரிய மனுஷங்க, 100% பண்ணுவார். இதோ ஃபோன் வந்துச்சு பாருங்க, எடுங்க. ஹலோ. வந்துடுறேன் சார். வந்துடுறேன். தேங்க்யூ. நான் சொல்ல ஃபோன் வரும்னு. சார் அவரு இல்லை சார், என்ன? நம்ம ஷாஜகான் பாய் ட்ரெஸ் வாடகை எடுத்தோம்ல, half an hour ரிட்டர்ன் பண்ணலன்னா டபுள் சார்ஜா 500 கிராம்ஸ் கொடுக்கணும். நியாயப்படி இந்த ட்ரெஸ் போட்டதுக்கு அவன் தான் நமக்கு காசு கொடுக்கணும். அடிக்கிற வெயில இது வேற கசன்னு காஞ்சிரிங் படத்துல வர வழக்கு மாதிரி இருக்கிறோம். அதில் அவன் மூஞ்சி போய் பார்த்து டிஸ்கவுண்ட் கேட்போம் சார். ப்ரொடியூசர் இந்த காசையும் பட்ஜெட்ல சேர்த்துருப்போம். ஜாலியாக இருந்த ஒருத்தன். ஜாலியாக இருந்த ஒருத்தனை முடிச்சு விட்டுட்டியே. ஏய், மனசு முக்கியம் இல்லைன்னு சுதாகர். கூட போனியே. வேலை போச்சுன்னு தெரிஞ்சவன என்ன விட்டுட்டே போயிட்டியே. ஜி 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 ஜே ஜே. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரொம்பவே ஃபன்னாக கட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த காப்பிரைட் மேட்டர்லாம் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. அண்ட் ராஜேஷ் இதில் அந்த படத்தோட ஸ்டோரி சொன்னது ஒரு யூஸ்வலான ஒரு ஸ்டோரி தான். அது இப்போது இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றி எடுக்கிறாருன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ அவர் எடுத்த படங்கள் SMS ஆகட்டும், பாஸ்கரன், ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் கேட்டகரியில் வந்த ஒரு படங்கள்.
அதுக்கப்புறமா அவர் பண்ண படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு ஃப்ளாப் கேட்டகரியிலே போயிடுச்சு. ஸோ இந்த படம் ஒரு பெரிய ஒரு கம்பேக்காக அமைடுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ஜீவா சாருடைய அந்த வின்டேஜ் மூவி தித்திக்கிடே, கற்றது தமிழ், ராம், ரவுத்திரம், SMS இந்த மாதிரி படங்கள்லாம் செம்மையான ஒரு படங்கள். அது ஜீவா சாருக்குன்னே எழுதுகிற ஒரு ரோல் மாதிரியே இருக்கும் அந்த படங்கள் பார்க்கும்போது. இப்போ அவரோட படங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் அவ்வளோ சரியாக போகலை. ஸோ இப்போ பார்க்கலாம், இந்த படம் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஃபன் ஜோனில் ஒரு படம்ன்றது அவர் செலக்ட்ன்றது பண்ணியிருக்காரு. பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கட்டும் இந்த படம் அவருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செல்வ பெரிய ஒரு என்டையர் டீமுக்கு ஒரு விசேஷம் நம்ம சொல்லிக்கலாம். ஆப்வியஸாக SMS டீம் மறுபடியும் இந்த ஒரு காம்போ ஜாயின் பண்ணுறதுனால நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த ஒரு படத்துக்கு. யுவன் சார் அண்டு ராஜேஷ் அண்டு ஜீவா. ஸோ SMS ரொம்பவே பிடிச்ச படம் எனக்கு. ஜீவா சார் அவருடைய கெரியரில் நல்லா இருக்கு. அதில் வர ஒரு காமெடி போர்ஷன்ஸாக இருக்கட்டும், லவ் சீன்ஸ் எல்லாமே, அந்த ஹீரோயினுக்கு உண்டான அந்த ஈகோ எல்லாமே வந்து பார்த்தா நல்லாவே ஒரு ஃபன்னாகவே எடுத்துகிட்டு போயிருப்பார். அந்த படம் ஹிட் ஆனதுக்கு மிகப்பெரிய இன்னொரு ரீசன் வந்து சந்தானம் சார் நல்ல ஒரு டைமிங் காமெடி அந்த படத்தில் கொடுத்துருப்பாரு. அவர் பண்ண அந்த குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், அந்த மட்டன் குஸ்காவான இதுலேயே அவங்க எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் அது SMS. இந்த படத்தில் சந்தானம் இருக்காரா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இருந்தால் இன்னொரு பெரிய ஒரு ப்ளஸ் ஆகிடும் ஒரு படத்துக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது இந்த ஒரு படம் இப்போதைக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு படமாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டைட்டில் நல்லா கேட்சியாக இருக்குது, ஒரு ஜாலியாக இருந்த ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக பரிதாபங்கள் சுதாகரை காமிச்சிருக்காங்க, அன்எக்ஸ்பெக்டட் அது. ஸோ அவரும் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு சந்தானமுக்கு பதிலாக அவர் மேபி இந்த ரோலில் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ஒரு டேலண்டடான ஒரு பர்சன் அவர். ஸோ பார்க்கலாம் அவர் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டச் மை ரிவ்யூ அண்ட் ரியாக்ஷன் ஃபார் தி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஜீவா 47, அதாவது ஜியோ ஜாலியாக இருந்த ஒருத்தன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து இந்த பிடிச்சிங்களே கமெண்ட்டை சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுங்கிற வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.